ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரைட் சைடு வர ஒயரு, இது வந்துட்டு லெஃப்ட் சைடு வர ஒயரு. இதில் வந்துட்டு நான் எப்படி பீட்ஸ் கோர்க்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். பாருங்கள் சரிங்களா, பிடிச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்துட்டு 75 கிராமு க்ரீனு. எப்படி இருக்குது பாருங்கள் கலரு, க்ரீன் கலர், டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். இது வந்து ப்யூர் ஒயிட்டு. இது பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக எப்படி இருக்குன்னு. பீட்ஸு அப்படியே மாணிக்க மாட்டு ஜொலிக்குது பாருங்கள், வைரக்கல் மாதிரி. மாணிக்கம் இல்லை, வைரக்கல். பாருங்கள் எப்படி ஜொலிக்குதுன்னு. இதில் 25 கிராம், இதில் 25 கிராம் எடுத்திருக்கேன். மொத்தம் இந்த கூடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து 150 கிராம் பீட்ஸ் பிடிக்கும். இந்த பீட்ஸு வந்து 300 கிராம் பீட்ஸ் வேணும். அதை வந்து எப்படி நான் இந்த கூடையில் கோர்க்க போகிறேங்கிறது தான் இந்த பதிவு. பாருங்கள், இப்போ வந்துட்டு ஒயிட் கலர் 75 கிராமும் க்ரீன் 75 கிராமும் மொத்தம் 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸு கூட போடுறதுக்கு நம்ம ஒரு ரோல், அந்த கைப்பிடி வராது, ஒரு ரோலில் மேக் பண்ணலாம். கைப்பிடிக்கு அடுத்த ரோலில் தான் எடுக்கணும். ஸோ இது 1.25 ரோல் வரும்னு வச்சுக்கோங்களேன். 1.25 ரோல் கூடைக்கு எவ்வளோ பீட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க நேற்று சேலத்துலேருந்து. அவங்கக்கிட்ட சொன்னேன் நான், 300 பீட்ஸ் பிடிக்கும், 300 பீட்ஸ் பிடிக்கும், வந்துட்டு 150 கிராம் இருந்தால் போதும் அப்படின்னு. ஓகே சிஸ்டர் அப்படின்னாங்க. அதுதான் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது ஒயிட் கலரு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் போட்டுட்டு, ஒரு ஒயிட் போட்டு ஒரு க்ரீன் போடுங்க. நான் இப்படி தான் மேக் பண்ண போகிறேன். ஒரு க்ரீன் போட்டுக்குங்க, ஒரு ஒயிட்டு ஒரு க்ரீனு, திருப்பியும் ஒரு ஒயிட்டு, ஃபஸ்ட்டில் நம்ம க்ரீன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் ஒன்று போட்டுட்டு ஒயிட் ஒன்று போட்டுட்டு பாருங்கள், ஒயிட் ஒன்று க்ரீன் ஒன்று, திருப்பியும் க்ரீன் ஒன்று போட்டுக்குங்க. போட்டுட்டு 3, அப்புறம் வந்துட்டு ஒயிட் கலர் 4 பீட்ஸ் போட்டுக்குங்க. 1 2 3 4. பாருங்கள் 4 பீட்ஸ் போட்டேன். திருப்பியும் க்ரீன் ஒன்று, ஒயிட் ஒன்று, க்ரீன் ஒன்று போட்டுட்டு இந்த எண்டை இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் கோர்த்த பீட்ஸ் வந்து கீழே வராது. பாருங்கள், இப்படி தான் நான் மேக் பண்ணுவேன். இந்த டிசைனில் தான் அவங்க கேட்டிருக்காங்க, இந்த டிசைனில் தான் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது வந்து ரைட் சைடு ஒயரு. இதோ பாருங்கள், இப்போ இன்னொன்று கோர்த்து காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல நம்ம க்ரீன் ஒன்று எடுத்துக்கிறோம், க்ரீன் ஒன்று, அப்புறம் ஒயிட் ஒன்று, க்ரீன் ஒன்று, அப்புறம் ஒயிட் 4, 1 2 3 4 ஒயிட் போட்டுருக்கோம் பாருங்கள். அப்புறம் க்ரீன் ஒன்று, ஒயிட் ஒன்று, க்ரீன் ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட கத்திரிக்கோல் இல்லாதனால என்னால் சிஸ்டர் வந்து இதை வந்து ஷார்ப்பாக கட் பண்ண முடியல. உங்களுக்கு பீட்ஸ் கோர்க்க சிரமமாக இருந்துச்சுன்னா இது ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு நீட்டாக கோர்த்துக்குங்க. இந்த மாதிரி இப்போ நான் 2 கோர்த்துட்டேன் பாருங்கள், 2 கோர்த்துட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 2 கோர்த்து முடிச்சிட்டேன்.
திருப்பியும் 3வது எடுக்கிறேன் பாருங்கள். ஒரு க்ரீனு, ஒரு ஒயிட்டு, ஒரு க்ரீனு, 4 ஒயிட்டு, 1 2 3 4 5 க்ரீனு, அப்புறம் ஒயிட் 1, அப்புறம் க்ரீன் 1 போட்டுட்டு 2ல் இந்த மாதிரி முடி போட்டுக்குங்க பாருங்கள். இதே மாதிரி நீட்டாக நம்ம கோர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இது கோர்க்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா பேட்டர்னே மாறி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கவனமாக வச்சு கவனமாக கோருங்க. அப்புறம் இன்னொன்று, இதில் கரெக்டாக 20 நாம் வெட்டி 20 ஒயர் நாம் ஜாயின் பண்ணியிருக்கோமாங்கிறதுக்கு ஒரு முறைக்கு 2 முறை வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 நாட்டு வரணும். கிராஸில் வந்து இந்த பக்கம் 10 நாட்டு, அப்புறம் இந்த பக்கம் 5 நாட்டு, இந்த பக்கம் 10 நாட்டு, இந்த பக்கம் 5 நாட்டு, மொத்தமே நம்மளுக்கு 30 நாட்டு தான் வரும். 30 நாட்டுக்கு ஒரு லைனுக்கு வந்து இந்த மாதிரி 10 பீட்ஸ் வீதம். 30 லைனுக்கு நம்ம 300 பீட்ஸ் எடுக்கிறோம். 300 பீட்ஸ் வந்துட்டு எனக்கு 150 கிராம் வரும். இது வந்து நிறைய கவுண்டிங் நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீட்ஸு நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். இந்த பீட்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நான் மேக் பண்ணுவேன். அவங்கக்கிட்ட சொன்னேன், அவங்க வந்துட்டு தெரியாத 100 கிராம் வாங்கிட்டாங்க. திருப்பியும் வந்துட்டு வாங்கிக்கிற சிஸ்டர் அப்படின்ட்டுருந்தாங்க. சரிங்க, நீங்கள் தேவைப்படும் போது வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு நான் உங்களுக்கு தனியாக கொரியர் போடணும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பாருங்கள், எனக்கு இங்கே கொஞ்சம் இறஞ்சலாக இருக்கிறதுனால கோர்க்கிற கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இதோ ஒயிட்டு, இது க்ரீனு, ஒயிட்டு க்ரீனு வச்சுட்டு 4 ஒயிட்டு, 1 2 3 4 போட்டுக்குங்க. அப்புறம் 1 ஒயிட் 1 க்ரீன் 1. அப்புறம் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி 10 பீட்ஸ் நம்ம கரெக்டாக கோர்த்துருக்கோமாங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஏன் நான் இவ்வளோ தாட்டி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பீட்ஸ் அதிகமாக போட்டுட்டிங்கனாவோ, ஒரு ஒயர் அதிகமாக போட்டுட்டிங்கனாவோ கூட முடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். நாங்கள் சரி பண்ணிக்குவோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தேவை அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 4 கோர்த்துருக்கேன். இதில் வந்து 26 இருக்குது. இதே மாதிரி நீங்கள் கோர்த்துட்டு மேலே ரன்னிங் ஒயர் வச்சு 5 லைன் போட்டு அதையும் அப்படியே சொருகிட்டு பீட்ஸ் கோர்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கிராஸ் நாட் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நீட்டாக போட்டுக்குங்க. போட்டுட்டு அப்புறம் சொருகி கைப்பிடி போடணும். அதையும் நான் டைம் இருந்தால் காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமைத்து ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஆல் வியூவர்ஸ்.